வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் குறிப்பாக இந்த இரவு நேரத்தில் ஒன்று புரிந்திருக்கும் நம் அனைவரின் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எஸ்ஸிரு இலகுவாக்குங்கள், வ அஸ்ஸிரு மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள், வ பஸ்ஸிரு மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கள், உலா துனஃபிரு மக்களை விரண்டோட செய்யாதீர்கள் என்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இங்கே நாம் அனைவருக்கும் நினைவு கொண்டவனாக என்னுடைய தலைப்புக்குள் செல்கிறேன். மார்க்கத்தின் ஆதாரம் வஹி என்ற தலைப்பிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தகவல்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் ஏராளமான கொள்கை கோட்பாடுகள், ஏராளமான மதத்தவர்கள் இருந்தாலும் அதிலே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது என்று சொன்னால் தீனுல் ஹாலிஸ், இந்த இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்வுக்கு உரியது என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இந்த திருமறை குர்ஆனை பற்றி திரைத்தூதர் நபிகள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களிடத்தில் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை. இதை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் குர்ஆனை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்திலே அருளப்பட்டிருக்கிறோம். உதல்லின் நாஸ், இந்த குர்ஆன் உங்களுக்கு நேரான வழியை காட்டும். வல்பையினாத், உண்மை பொய் இரண்டையுமே தெளிவாக காட்டிவிடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரத்தின சுருக்கமாக 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஏன் என்னுடைய வழிமுறை பின்பற்ற வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால், அதற்கு விளக்கமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 53வது அத்தியாயம் 3வது வசனம் 4வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒமா இன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் மன இச்சை அடிப்படையில் பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இவர் பேசக்கூடியது அனைத்துமே வகை செய்தியின் அடிப்படையில் தான் பேசுவார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான்.
நபியை சொல்கிறான். 21வது அத்தியாயம் 45வது வசனத்தில், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உந்திருக்கும் லி தில் வஹி வலா யஸ்மஹு சும்முன் துஆஐ. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் இறைவனுடைய அறிவிப்பை கொண்டே உங்களை எச்சரிக்கிறேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சொன்னால், செவிடர்கள் அந்த அழைப்பை செவியுற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தூதர் பேசக்கூடியது வகி, அந்த தூதர் வகி செய்தியை எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், இறைவனாகிய நான் சொல்வதைத்தான் நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லி எச்சரிக்கை செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயம் 45வது சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த அதிகாரம் என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாம், இந்த தூய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. இந்த சட்டங்களை வகுத்து சொல்ல வேண்டும் சொன்னால், யார் அதை உரிதாக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சட்டத்தை சொல்ல முடியும். ஒரு இன்ஜினியர் இருக்கிறான்னு சொன்னால், ஒரு வீட்டை கட்டப்படுகிற நேரத்தில் அங்க வேலை பார்க்கக்கூடிய கொத்தனாராக இருந்தாலும் சரி, சித்தாளாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர் எந்த மேப்பு அடிப்படையில் வீடை கட்ட சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேலை பார்க்கக்கூடிய ஆளும் அந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும். தான் இஷ்டப்படி செய்வேன் என்று சொன்னால் அப்ப அந்த இன்ஜினியருக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிடும். அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கான்னு சொன்னால், அதில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் அதை மனிதர்கள் பின்பற்றுவதற்கு யார் சொல்வதாக சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்ல வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல மார்க்கம் சொல்லும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. ஏன்? அல்லாஹ்வே சொல்கிறான், 4வது அத்தியாயம் 105வது வசனத்தில் சொல்லப்படும் போது, இன்ன அன்சல்னா இலைக்கல் கிதாப் தில் ஹக்கி லி தஹ்கும பைனன் நாஸ். நபியே, அல்லாஹ் உமக்கு காட்டியவாறே மக்களுக்கு நீங்கள் தீர்ப்பளிப்பதற்காக உண்மையுடைய இந்த வேதத்தை உமக்கு அருளி உள்ளோம். நீங்கள் மக்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாளர் இருக்கணும்னு சொன்னால் இந்த வேதத்தில் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறை தூதர் செய்யக்கூடியது அனைத்தும் மன இச்சை அடிப்படையில் இல்லை. தூதர் எதை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய செய்தியை சொல்லித்தான் மக்களை வழி நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்து சம்பந்தமாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்லே 1503 பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் 1803 பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குதிரை ஒரு மனிதனுக்கு இறைவனிலிருந்து நட்பன்றை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது, மற்றொன்று பொருளாதாரம் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன நன்மைகள், ஜக்காத்தை கொடுக்காத மனிதர்களுக்கு எந்த தண்டனைகள், அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒட்டகத்தை செலவழித்ததற்கு என்ன நன்மைகள், குதிரைகளை பயன்படுத்தியவருக்கு என்ன நன்மைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு கூட நம்ம சொல்லிடலாம், அல்லாஹ்வுடைய பாதையில நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாகனத்தை, காராக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவழித்தோம் சொன்னால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமா சொல்கிறார்கள். அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, குதிரைக்கு சொன்னீங்க, ஒட்டகத்துக்கு சொன்னீங்க, இன்னும் பிற தங்கத்துக்குலாம் சொன்னீங்க, ஆனால் எங்களிடத்தில் கழுதைகள் தான் இருக்கிறது, இந்த கழுதைகளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு வந்த வகை செய்தியில ஒட்டகம், குதிரை இது அடிப்படையில் தான் வந்துச்சு, ஆனால் கழுதையை பத்தி எனக்கு எந்த செய்தியும் வரலப்பா. ஆனால் இருந்தாலும்
ஒரு செய்தியை சொல்லி அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நான் சொல்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் அருளிய வகை செய்தி அடிப்படையிலேயே தீர்ப்பை சொல்றாங்க. 99வது அத்தியாயம் வசனம் 7-8 அல்லாஹ் பேசுகிறான். ஒமை யஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, யார் ஒருவர் அணு அளவு நன்மை செய்கிறார்களோ அதை அவர் கண்டு கொள்வார், பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான். ஒமை யஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யார் அணு அளவு தீமை செய்கிறார்களோ அந்த தீமையை அவர் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில சொல்றாங்க. குதிரைக்கு ஒட்டகத்துக்கு இந்த நன்மை சொல்லிட்டாங்க, கழுதைக்கு வகை வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மனைச்ச அடிப்படையில் பதில் சொல்லாமல் அல்லாஹ் இறக்கிய வகை செய்தி அடிப்படையிலேயே சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கு அல்லாஹ் கூடிய கொடுப்பான், நீங்க கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பதிலாக சொல்றாங்க. அதே போல இப்ப நம்ம தொழுகிறோம்ல, இந்த தொழுகை முறை ரசூலாவா செய்தார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தக்பீர் கட்டும்போது கையை உயர்த்துவதாக இருக்கட்டும், ருக்கு செய்வதாக இருக்கட்டும், சஜிதா செய்வதாக இருக்கட்டும், அத்தையாத்தில் வெல்ல செய்வதாக இருக்கட்டும், இதை தூதராக தானாக முடிவு செய்தார் என்றால் கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விண்ணுல படகத்தில் அழைச்சிட்டு போனான். அவர்களுக்கு பல காட்சிகளை அங்கே காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமுதாயத்துக்கு 50 நேர வக்து தொழுகையை கடமையாக்கப்படுகிறது. வகை செய்தியை வாங்கிட்டு வராங்க. மூசா நபி தடுக்கிறாங்க, உன்னுடைய சமுதாயம் இதை தொழ மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள் சொன்னுடைய படிப்படியாக குறைத்து இறுதியாக 5 வக்து தொழுகையை கடமையாக பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுக வேண்டும் என்ற முறையை மக்காவில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் தொழுது காட்டுகிறார்கள். இமாமத்து செய்து காட்டிய பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜருக்கு இத்தனை ரக்காயத்து, லுஹருக்கு இத்தனை ரக்காயத்து, அஸருக்கு இத்தனை ரக்காயத்து, எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எல்லா வழிமுறையுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில தான் நாமும் செய்து கொண்டு இருக்கின்றோம். இது வகை செய்தி அடிப்படையில் செய்யப்பட்டது. அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னால், மக்காவை கிப்லாவாக மாற்றம் செய்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக ஆக்கி தொழ சொல்றான். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 17 மாதம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள், 1.5 ஆண்டு காலமாக. இந்த 1.5 ஆண்டு காலம் பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மக்கா விருப்பமானதாக இருக்கிறது காரணத்தினால் அடிக்கடி வானை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய இஷ்டத்துக்காக இருக்கலாம், மக்காவை கிப்லாவை நோக்கி தொழுதிருக்கலாம். இறைவன் சொல்லிவிட்டான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டும் காரணத்தினால் 17 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள். வானத்தை நோக்கி நோக்கி பார்க்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் இறக்கி வைக்கிறான், முகமதே, அடிக்கடி உமது பார்வை வானத்தை நோட்பதை பார்க்கிறோம். எனவே உமது விருப்பப்படி மக்காவை நீங்கள் கிப்லாவாக முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதருக்கு செய்தியாக சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை கிப்லாவாக முன்னோக்கினார்கள். இது இறை தூதருக்கு மட்டும் இந்த வகை செய்தி ஆதாரமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த இஸ்லாமியனாக மாறிட்டான்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான், வகை செய்தி அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கையால் படைத்த ஆதம் நபி அல்லம ஆதம அஸ்மஹ குல்லஹா, இந்த ஆதமுக்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான். அவர்கள் சொர்க்க சோலையில் தங்க வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரத்தை நெருங்கான்னு சொன்ன பிறகு சைத்தானுடைய தூண்டல் ஆசை வார்த்தைகளால் அவர் என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை நெருங்கிய காரணத்தினால் தவறிழைத்த ஒரு நபராக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. கேட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கன்னு சொல்றான். உலகத்துக்கு இறங்கி விட்டால்
நீங்கள் உங்க இஷ்டப்படி வாழ வேண்டும் அல்லாஹ் அப்படியே விட்டான்னு கேட்டா கண்டிப்பாக அல்லாஹ் அப்படி விடுது. இம்மா எழுதி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய மின்னல் ஹுதாயா, ஆதமே நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வகை செய்தி வரும், இதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கையால் படைத்த அனைத்து பேரும் கற்றுக் கொடுத்த ஆதம் நபிக்கு கட்டளையாக சொல்லுகிறான். அடுத்ததாக தன் தோழர் என்று சொல்லக்கூடிய நண்பன் சொல்லக்கூடிய இத்தகது மில்லத்தை இப்ராஹிம ஹலீலா, இந்த இப்ராஹிம் நான் உற்ற தோழராக தேர்ந்தெடுத்து சொல்றானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த இறை தூதர் என்ன செய்வான்னு சொன்னா, அவர்கள் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு ஆலயம் இல்லாத காரணத்தினால் ஆதம் நபி கட்டிய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யறாங்க. யார் யாரு? இப்ராஹிம் நபியும் அவங்க மகனாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சுட்டு இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என் இறைவா, என்னையும் எங்கள் இருவரை முஸ்லிம்களாக உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி வையே, என் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கி வையே சொல்லிட்டு இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஹர்ரினா மனாசிகன்னா, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கூடிய அல்லான்னு சொல்லி இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதே போல அல்லாஹ் ஒரு நபியை பார்த்து சொல்லுகிறான், இத்தபி யூஹிய இலைக மின் ரப்பிக், நபியே உமது இறைவனிடமிருந்து உமக்கு எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களை, இறை வேதத்தை தான் பின்பற்றி வாழ வேண்டும், இறை தூதர் என்பார்கள் சரிதான், நான் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்பது மாற்றமாக இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாறிடக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ வஹி தான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை. வஹி அல்லாமல் நாங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி போனோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வழி தவறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறோம் என்பதை அல்லாஹ்வே அதுக்கு பதிலாக சொல்லுகிறான். எப்படி? இந்த உலகத்துல முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கம் என்றால் எங்கள் முன்னோர்கள் சொல்லக்கூடியது மார்க்கம் என்று பின்பற்றுறாங்க. ஏன்பா இது இஸ்லாத்துல ரசூலா சொல்லி தரலையாப்பான்னு சொன்னா, இல்ல இல்ல எங்க தந்தை இப்படி செஞ்சாங்க, என் தாய் இப்படி செஞ்சாங்க, எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரை செஞ்சுட்டு வரும் என்று ஆதாரமாக காட்டுறாங்க. சரி, மார்க்க விஷயத்தை பின்பற்றியப்பா, உலக விஷயத்துல உன் பெற்றோர்கள் பின்பற்றுறியா? உன் தந்தை சொல்லக்கூடியது, தாய் சொல்லக்கூடியது, உங்க முன்னோர் சொல்லக்கூடியது சொன்னா பின்பற்றுறான்னு கேட்டா பதில் இல்லை. ஏன்னு கேட்டா அவங்க ஏதாவது ஒன்று சொன்னான்னு சொன்னா உனக்கு என்ன தெரிய போகுது, நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, நீங்களாம் வயசானவங்க, நாங்க இந்த காலத்துல அப்டேட்டாக இருக்கிறோம், புதுசு புதுசா நாங்க எங்க வாழ்க்கையில பின்பற்றணும், நாங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னதை மார்க்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய மக்கள் உலக விஷயத்தில் பின்பற்றுவது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் தெளிவாக கேட்கிறான், உங்கள் முன்னோர்களை நீங்கள் பின்பற்றுன்னு சொல்றீங்களே, அந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய செய்தி உங்கள் அறிவுக்கு அவர்கள் சிந்திக்காமலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அறிவில்லாமல் சொன்னாமா நீங்க பின்பற்றுவீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியாக கேட்கிறான். அதே போல பார்க்கிறோம், இன்னைக்கு ஊருக்கு ஊர் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு மதுகபை வைத்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் இமாம்களை பின்பற்றுகிறோம், அனஃபி இமாமை பின்பற்றுகிறோம், சாஃபி இமாம்களை பின்பற்றுகிறோம், அஹ்மது பின் அம்பலை பின்பற்றுகிறோம், மாலிக் இமாமை பின்பற்றுகிறோம் சொல்லி இப்படி 4 வகையாக பிரிந்து கிடக்கதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொன்னால், அத்தி உல்லாஹ் வ அத்தி ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், செவிமடுத்து கொண்டே நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான். ஏன் சொன்னான்னு சொன்னா, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் என்ன செய்தார்கள்னா, சமீனா நாங்கள் செவிமடுத்தோம், ஓ அசைனா அதற்கு மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி நீங்களும் சொல்லாதீங்கப்பா, செவிமடுத்தீங்கன்னு சொன்னா அதை புறக்கணிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப இந்த மாதிரி இருக்கும் வரும்போது நாங்கள் இமாம்களை பின்பற்றோம்னு சொல்றாங்க. சரி, 4 இமாம்கள் ஒற்றை கருத்துல இருக்கிறாங்களான்னு கேட்டா அந்த இமாம்குள்ள ஒற்றை கருத்துல இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு கருத்துல இல்லை. சட்டங்களை தனித்தனியாக வகுத்து வச்சிருக்கிறார்கள். அனஃபிக்கு ஒரு சட்டம், சாஃபிக்கு ஒரு சட்டம், மாலிக்கு ஒரு சட்டம், அம்பலுக்கு ஒரு சட்டம் என்று தனித்தனியாக சட்டத்தை வகுத்து அதை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரண ஒரு உணவு விஷயம் எடுத்துக்கோங்க.
உணவு என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அவன் தெளிவாக சொல்லுகிறான், ரசூலா தெளிவாக சொல்றாங்க, இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரசூலா சொன்னது வகை அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் சாஃபி இமாம், கடல் ஓரத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ண சொன்னா நண்டை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா மக்ருஹு, சாப்பிட உகந்தது அல்லங்கிறாங்க. அனஃபி இமாமுக்கு அது சாப்பிட தகுந்தது. இப்போ நீனும் முஸ்லீமு அவரும் முஸ்லீமு, உனக்கு ரசூலா தான் தூதரு, அவருக்கும் ரசூலா தான் தூதரு, அல்லாஹ் என்பதை ஒருவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், கடல் வகைகள் அனைத்தும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அது செத்து இருந்தாலும் சரிதான், அது உயிரோடு இல்லாம செத்தே வந்தாலும் கடல் வகை உணவுகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இங்க ரெண்டு என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்களுக்கு ஹலாலு ஒருத்தவங்களுக்கு மக்ரூஹ், சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இது யார் சொன்ன முடிவு? இந்த இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? துர்ருல் முக்தார்ல பாகம் 1ல பக்கம் 62ல சொல்றாங்க, நான் சொல்லக்கூடிய செய்திகள் ரசூலாவுடைய ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஹுவ மதுஹபி, அது என்னுடைய வழிமுறை, ரசூலா காட்டிய வழிமுறை தான் என்னுடைய வழிமுறை என்று அனஃபி இமாம் சொல்றாங்க, சாஃபி இமாம் சொல்றாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இல்ல இல்ல இவர்கள் பெயரால் நாங்கள் செய்வது மார்க்கம் என்று மக்களை திசை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்காக மக்களை இலகுவாக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய காலத்தில் எடுத்துக்கோங்களேன், 2 விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இதுல இருக்குது. என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சஹருக்கென்று சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. சஹருடைய நேரம் வந்தால் 2 பாங்குகள் சொல்லப்பட வேண்டும். பிலால் அவர்கள் பாங்கு சொல்லுவார்கள் முதல் பாங்காக. அந்த பாங்கு எதுக்கு என்று சொன்னால், தொழுது கொண்டு மக்கள் முடித்துவிட்டு உணவு உண்பதற்காக வருவதற்காகவும், உறங்கி கொண்டிருக்கிற மக்கள் எழுந்து சாப்பிடுவதற்காகவும் சொல்லக்கூடிய முதல் பாங்கு பிலால் அவர்கள் பாங்கு. அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு என்பது சஹர் முடிவடைந்து விட்டது, ஃபஜர் நேரம் ஆரம்பமாகிவிட்டது, தொழுகைக்கு வாருங்கள், சாப்பிடுவதை உண்ணுவதை பகுதியில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லக்கூடிய பாங்கு. இந்த 2 பாங்குமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாங்கு. இதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள் அனஃபி இமாம், சாஃபி இமாம் ஆதாரபூர்வ செய்தியை ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஊர் நடைமுறை அப்படி இருக்கிறதா? ரசூலா காலத்துல ஒளிபெருக்கி வசதி கிடையாது, இன்றைய காலத்துல ஒளிபெருக்கி வசதி இருக்கிறது. ரசூலா நினைச்சிருந்தா அப்போ உள்ள பிலால் அவர்களை ஒரு குதிரையை கொடுத்தோ ஒட்டகத்தை கொடுத்தோ ஒவ்வொரு வீதியாக வந்து டப்ஸ் அடிச்சு மக்களை எழுப்பி விடுங்க, சக நேரம் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் முதல் பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒளிபெருக்கி வசதி இருக்கிறது, ஆனா பாங்கு சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் மார்க்கம் கிடையாது. நாங்க சகர ஊர் ஃபுல்லா எத்தனை மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த நபருடைய இசை 3:30 மணி வரையும், 12 மணிக்கு யார் எழுந்து சகர் செய்ய போறோம்? அப்ப இந்த நடைமுறையை நீங்கள் செய்தால் ஆதாரபூர்வமா அலிசை நடைமுறைப்படுத்தினால் ஆகுமா இல்லையா? ஒளிபெருக்கி வசதி இருக்குது, அதன் மூலம் மக்களை நல்வழி பக்கம் அழைக்கலாமா இல்லையா? கேட்டா நாங்கள் இமாம்களை பின்பற்றுகிறோம், இது மார்க்கம் என்று சொல்றாங்க. எங்கப்பா மார்க்கம் வந்துச்சு? இதுல மார்க்கமே வரலையே. அப்ப இதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை திசை திருப்புவதை பார்க்கிறோம். அதே போல பாருங்க, சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வா ஊலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அதற்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் வசனத்தை முன்வைக்கிறார்கள். அத்தீஉல்லாஹ் அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்கள், அதிகாரப்படுத்த கட்டுப்படும் சொன்னான்ல. இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பின்பற்றாங்க ஆதாரமாக வைக்கிறாங்க. அல்லாஹ் எதுக்கு சொன்னான்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க, உங்கள் யாராவது அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கட்டுப்படுங்க சொன்னாங்க. இந்த வசனத்தை சஹாபாக்கள் காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு ஒரு நபரை தளபதியாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்துல
அந்த படையில இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தவறு இழைச்சிடுறாங்க. தவறு இழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த படை தளபதி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டுப்பட சொல்லித்தான் இந்த தளபதியாக அனுப்பி உங்களை வழி அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப நான் சொல்வதை நீங்க செய்ய வேண்டுமா இல்லையான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா நான் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படிங்கிற போது அதுக்கு அந்த நபி அந்த தோழர் அந்த தளபதி சொல்கிறார், படைத்தலைவர் சொல்கிறார், நீங்க போங்க விறகுகளை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த சஹாபாக்களும் விறகுகளை கொண்டு வராங்க. ஒரு போர் போல குமிச்சு வச்சிடுறாங்க. பிறகு அந்த படைத்தலைவர் சொல்றார், அதை நெருப்பு மூட்டுகள் சொல்றார். அந்த மக்களும் நெருப்பை மூட்டுகிறார்கள். மீண்டும் அந்த படைத்தளபதி சொல்கிறார், அந்த நெருப்பின் மீது நீங்கள் அனைவரும் விழ வேண்டும் என்கிறார். உடனே சகாபாக்கள் என்ன பண்றாங்க சொன்னா, சரி சொல்லிட்டாரு கட்டுப்படும் சொல்லி அந்த நெருப்பை நோக்கி போகிறார். அப்படி போகப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவரை தடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பில் விரண்டோடுவதன் மூலம் நாங்கள் நபிஸல்லல்லாஹு சென்று கூறினோம். என்ன கூறினோம் சொன்னால், நெருப்பு அணைந்து போக வரை இவ்வாறே கூறிக்கொண்டிருந்தார். பிறகு படைத்தளபதி கோபம் தணிந்து அவர் அமைதி அடைந்தார் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஏன் அவர்கள் இதுக்கு கட்டுப்பட சொன்னால், நீங்கள் இந்த நெருப்பில விழுந்தேன்னு சொன்னால் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே விழுந்திருப்பீங்க. உங்களை தடுத்ததின் காரணமாக நீங்க விலகி விட்டீங்க. நீங்க விலகியதன் காரணமாக நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கமாக சொல்கிறார்கள். முஸ்லிமிலே 3752வது செய்தியாகவும் புகாரிலே 340வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சஹாபாக்களை பின்பற்றான்னு சொன்னால் நரக நெருப்பில் விழுவதற்கு நம்ம வழிவகை செய்கிறார்களே, இதை எப்படி மார்க்கமாக எடுத்துக்கொள்ள முடியும்? இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் சொன்ன கருத்தையே இன்னொரு சஹாபாக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரே காலத்தில் சஹாபாக்கள் தான் ஒரு நபித்தோழர் சொன்ன கருத்தை இன்னொரு நபித்தோழர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா என்று உறுதி செய்த பிறகு தான் பின்பற்றுவார்கள். ஒண்ணும் இல்லைங்க, உமர் அவர்கள் அபு மூசா அவர்களை அழைத்து வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படி வீட்டுக்கு வர சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அபு மூசா அவர்கள் 3 முறை சலாம் சொல்றாங்க. அந்த 3 முறை சலாம் சொல்லி உள்ளே இருந்து பதில் வராத நேரத்தில் அந்த அபு மூசா அவர்கள் வீட்டை விட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஒரு நேரம் அபு மூசா அவர்களை உமர் பார்த்து கேட்கிறாங்க, அபு மூசாவே உங்களை இல்லத்துக்கு நான் வர சொன்னேன்ல, ஏன் வரலன்னு கேட்கப்படும் போது அபு மூசா சொல்றாங்க, உமர் அவர்களே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், 3 முறை சலாம் சொன்னேன், 3 சலாமுக்கு பதில் இல்லை, நான் திரும்பி விட்டேன். இந்த முறையை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொன்ன போது உமர்ல என்ன பண்ணிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அப்படியா, ஏத்துக்கணும்ல, ஏத்துக்கல. என்ன சொல்றாங்கன்னா, அபு மூசாவே இதற்கு நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் கேள்விப்படவில்லை. இதற்கு நீங்கள் ஆதாரம் கொண்டு வரவில்லை சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கோபத்திற்கு ஆளாகிடும் சொன்ன உடனே அபு மூசா அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற கூட்டத்துக்கு போய் கேட்கிறாங்க, தோழர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் இல்லத்துக்கு போய் சலாம் 3 முறை சொல்லுங்கள், பதில் சலாம் இல்லை என்று சொன்னால் திரும்பிடுங்கள் சொன்னார்களே, இந்த செய்தியை உங்களை யாராவது கேட்டவர் உண்டா என்று கேட்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உபை பின் காப் சொல்றாங்க, அபு மூசாவே உங்களுக்கு சாட்சியாக ஆதரவாக இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிறிய வயதுடைய நபித்தோழர் உங்களுக்கு சாட்சியாக வருவார் சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அபு சைத் அல் குத்ரி அவர்கள் அந்த நபித்தோழர் அபு மூசா அவர்களுக்கு ஆதரவாக உமர் அவர்கள் போறாங்க. உமர் அலி அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சலாம் சொல்லி பதில் சொல்லவில்லை சொன்னால் வீட்டை விட்டு திரும்பி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உமர் அலி அவர் சொன்ன உடனே தான் உமர் அலி அவர்கள் செய்தியை ஏற்றுக்கிறாங்க. இத்தனைக்கே உமர் அலி யாரு? கலீஃபா, ஒரு ஆட்சி தளபதி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாமனார். இந்த பண்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செய்தி தெரியல. ஆனால் ஆதாரம் இருந்தால்தான் பின்பற்று என்று சொல்லி அந்த செய்தியை ஏற்க முடியாது சொன்னால், ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபி ஏற்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி ஏற்க முடியும்? இதை சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்களை திட்டுறாங்க, சஹாபாக்களை ஏசுகிறார்கள், சஹாபாக்கள் நரகவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் கருத்தை விட இவர்கள் கருத்து உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் இப்ப வந்த நவீனர்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள்
இவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் மார்க்கம் தெளிவு பெற்று விட்டது, அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் தெளிவு பெறவில்லை என்று சொல்லி இவர்கள் நரகவாசிகள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. நாம் ஒருபோதும் அப்படி சொல்லவே மாட்டோம். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள், அவர்கள் மதிக்கத்தக்கக்கூடியவர்கள். அவர்கள் செய்த அனைத்து செயலுக்கும் நாம் செய்த செயல்கள் கால் தூசிக்கு கூட வராது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், என் தோழர்கள் சிறிது செய்த தர்மத்திற்கு நீங்கள் உகது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் ஈடாகாது என்று சொன்னார்கள். அது உண்மை. அவர்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்த தியாகத்தை போன்று நாமளும் தியாகம் செய்ய வேண்டும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்காக சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 32 சொல்லி காட்டுகிறான், அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கம் முடிந்து விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பொழிந்து விட்டேன். வ ரலியத்து லக்கும் இஸ்லாமிய தீனா, இன்றோடு இந்த இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் புரிந்து கொள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமை பெறல, அதுல சந்தேகம் இருக்குது, ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தாம போயிட்டாங்க என்று சொல்லி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்லி ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்களே, சிந்திக்க வேண்டாம்? அல்லாஹ் எங்கேயாவது சஹாபாக்களை பின்பற்ற சொல்லியிருக்கிறானா? இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடாது. சொர்க்கத்துக்கு கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இன்னும் சில கூட்டத்தார்கள் இல்ல இல்ல, ஒரு கருத்தில் யோகமித்த எல்லா சஹாபாக்களும் வராங்களே, அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்லி அவர்களுக்குள்ளேயே முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்து கொடுப்பதற்காக அங்க நிற்பார்கள். அந்த கௌசர் தடாகத்தில் யார் ஒரு முறை நீர் அருந்துகிறார்களோ அந்த மறுமை நாள் முடிவு வரைக்கும் தாகம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த தருணத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்திற்கு தண்ணீர் அருந்த வரும் நேரத்தில் அந்த மக்களை வானவர்கள் தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர் என் தோழர் என்று சொல்வார்கள். உடனே அவருக்கு பதிலளிக்கப்படும், முகமதே, இவர்களும் தோழர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் உயிரோடு இருக்கப்படும் போது நீங்கள் எந்த அடிப்படையில் வாழ சொன்னீர்களோ அந்த வகை செய்தி அடிப்படையில் வாழ்ந்தார்கள். நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் வந்த வழியே போய்விட்டார்கள், புதுசு புதுசா மார்க்கத்தை உண்டாக்கி விட்டார்கள் என்று சொல்லி அந்த மக்களை தடுத்து பதில் சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? ஈசா நபி எந்த பதிலை அல்லாஹ்விடத்தில் சொன்னாரோ அந்த பதிலை நான் சொல்லுவேன். என்ன பதில்? ஈசா நபியை அல்லாஹ் கேட்பான், ஈசாவே, நீ தான் கடவுள் என்றும் உன் தாய் மரியம் கடவுள் என்றும் அந்த மக்களை வணங்க சொன்னாக கேட்கப்படும் போது அவர் சொல்லுவார், என் இறைவா, நீ உயிரோடு என்னை வைத்த காலம் வரைக்கும் நான் ஒருபோதும் என்று சொல்லவில்லை, அதை நீ அறிவாய். நான் கடவுள் என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, என் தாய் கடவுள் என்று சொல்லவில்லை. நான் மரணித்த பிறகு அவர்களை பொறுப்பேற்கிறது நீ தான் போதுமானவன், நீ தான் கண்காணித்துக் கொண்டிருந்தாய், நான் கண்காணிக்கல என்று சொன்ன பதிலை நான் அன்று இறைவனிடத்தில் சொல்லுவேன். நான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என் தோள்களை வழிநடத்தினேன், சரியான பாதையை சொல்லி காட்டினேன். நான் மரணித்த பிறகு என்னை கைப்பற்றிய பிறகு இறைவனாகிய நீ தான் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தாய் இறைவா, அவர்கள் செய்து எனக்கு கிடையாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இடத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தணும்னு நான் சொல்லிவிடுவேன். எவ்வளவு பெரிய கை சேதம்! அந்த மறுமை நாள் என்பது சும்மா லேசான காரியமா? 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து சூரியன் நிப்பாட்டக்கூடிய நேரம், ஒவ்வொரு மனிதனும் முழு நிர்வாணமாக நிறுத்தப்படக்கூடிய நேரம், செப்பல் அணியாதவராக நிற்கக்கூடிய நேரம், அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ப வியர்வைகள் வடிந்து கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ் பாக்கியம் பெற்ற மக்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய அரசுக்கு நிற்கக்கூடிய நாள். அங்க சஹாபாக்களை தடுக்கிறார்களே, அப்ப சஹாபாக்களை பின்பற்ற நம்ம நிலைமை என்ன? அல்லாஹ் கேட்க மாட்டானா? நான் யாரை தூதராக அனுப்பினேன் என்று ஒவ்வொரு மனிதனும் பார்த்து அல்லாஹ் கேட்க மாட்டானா? கேட்டா என்ன பதில்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற சொல்லுவோம், என் இறைவா, உன்னையும் உன் தூதரை பின்பற்றி நாங்கள் இங்கே இருக்கிறோம், உன்னையும் உன் தூதரையும் தோழர்களையும் பின்பற்றுவது அங்க நிற்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நிலைமையாகும்?
நரகத்திற்கு நாம் சொல்லாததை சொன்னோம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதிலை சொன்னார்களோ அதுதான் இவர்களுக்கு பதில். மூசா நபி அந்த ஃபிரௌன் இடத்துல போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கப்படும் போது அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சொன்னான், மூசா உங்கள் முன்னோர்களை வழிகடல் என்று சொல்கிறார், நரகவாசி என்று சொல்கிறார், அவர் தூதர் என்றும் அவர் இறைவனை பின்பற்ற என்று சொல்கிறார். அப்ப இப்ப சொன்னாரு, இதற்கு முன்னாடி வாழ்ந்த உங்க முன்னோர்கள் எல்லாம் வழிகடர்களா என்று மக்களை திசை திருப்பி தூண்டி மூசா நபி ஒரே வார்த்தையில பதிலளிச்சாங்க. ஆமாம் என்று சொல்லியிருந்தால் அந்த மக்கள் அனைவரும் கோபத்தால் மூசா நபியை கொலை செய்திருப்பார்கள். ஆனா மூசா நபி அப்படி சொல்லல. இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு நான் தூதராக இருக்கிறேன். இதற்கு முன்னால் இருந்தார்களே அவர்களுடைய நிலை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி மூசா நபி ஒரே வார்த்தையா முடிச்சிட்டாங்க. அதைத்தான் நாமும் சொல்கிறோம். நபித்தோட வாழ்க்கை என்பது, பார்வை என்பது, நம்மிடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள், மதிக்கத்தக்கக்கூடியவர்கள், அவர்கள் வழிகேடர்கள் என்று நாம் சொல்ல மாட்டோம். அவர்கள் நிலை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவர்கள் செய்ததற்கான கூலி அல்லாஹ் வழங்க இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னக்கூடிய அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் இருக்கிறது. அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட வேண்டும். நாம் செவியேற்றம் சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். அப்படி மாறு செய்தோம் என்று சொன்னால் நம் நிலை மறுமையிலே மிக மோசமானதாக இருக்கும். எனவே மார்க்கத்தின் ஆதாரம் வகி செய்தி மட்டும்தான். அந்த வகி செய்தியை பின்பற்றி நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்கும் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் வாசலாக ரையான் என்ற வாசலை வைத்திருக்கின்றான். அதில் நோன்பாளியை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரையான் என்ற வாசல் வழியாக செல்லக்கூடிய மக்களாகவும், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத, எந்த காதும் கேட்டிராத உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைந்து உயர்ந்த கட்டிலே அமர்ந்து கொண்டு அங்க வரக்கூடிய சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பானத்தை பருகி ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தலுடன் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.